மாமல்லபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தொகுதி வாரியாக அழைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாராட்டி ஊக்கத்தொகையும் சான்றிதழ்களையும் வழங்க உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? இன்றைய தினம் எத்தனை மாணவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் விருதுகள் மற்றும் பரிசுகள் சான்றிதழ்களை வழங்க இருக்கிறார்? வணக்கம். நடந்து முடிந்த அரசு பொதுத் தேர்வுகள், அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் மாவட்ட வாரியாகவும் மாநில அளவிலும் முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவர்களை நேரில் அழைத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியுடைய தலைவர் சான்றிதழ், ரொக்கத்தொகை ஆகியவற்றை வழங்கி கௌரவப்படுத்த இருக்கிறார். அந்த நிகழ்வு முதற்கட்டமாக இன்று 16 மாவட்டங்களுக்குட்பட்ட 88 தொகுதிகளுக்கான மாணவ மாணவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார். மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சற்று முன்னர் இந்த நமது ஒளிப்பதிவாளர் ருக்காஸ் நேரடியில் காண்பித்துக் கொண்டிருக்கூடிய இந்த சாலை வழியாக அவர் தற்போது விழா நடைபெறக்கூடிய வளாகத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். CSF பாதுகாப்பு வீரர்களுடன் அவர் தற்போது விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முக்கியமாக இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் 3 கட்டமாக நடத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. முதல் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வு கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. முதல் ஆண்டு ஒரே நாளில் ஒட்டுமொத்த மாணவ மாணவியருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட மாணவ மாணவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக கடந்த ஆண்டு 2 கட்டமாக நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 3 கட்டமாக நடத்தப்பட திட்டமிட்டிருக்கிறது. முதல் கட்டமாக இன்று துவங்கக்கூடிய நிகழ்ச்சி 2ஆம் கட்டமாக ஜூன் 4ஆம் தேதியும் 3ஆம் கட்டமாக ஜூன் 13ஆம் தேதியும் நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 16 மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், தேனி, செங்கல்பட்டு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்குட்பட்ட 88 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து தொகுதிக்கு 12 பேர், அதாவது 6 பேர் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளும் அதே போல 12ஆம் வகுப்பில் 6 பேரும் என தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். 88 தொகுதிகளுக்கும் சேர்த்து 520க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 5000க்கான ரொக்கத்தொகையும் சான்றிதழும் சால்வை அணிவித்து அவரே கௌரவிக்க இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்கள் 2 கட்டங்களாக இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த விருதுகளை பொறுத்தவரையில் மாற்றுத்திறனாளிகள், அதே போல சிறப்பு நிலையில் தேர்ச்சி பெற்றக்கூடியவர்கள், மாநில அளவில் முதல் 3 மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையும் சிறப்பு பரிசுகளையும் கூட வழங்கியிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கக்கூடிய நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே கட்சியுடைய தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அவர் என்ன பேச போகிறார் என்ற ஆர்வத்துடன் மாணவர்கள், பெற்றோர்கள் என காலை 8 மணியிலிருந்து இந்த நட்சத்திர விடுதிக்குள்ளாக மாணவர்கள், பெற்றோர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் உள்ளே செல்லும் அனைவருக்குமே பிஸ்கெட், ஜூஸ் அடங்கிய ஸ்நாக்ஸ் பைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் வழங்கி கைகளை குலுக்கி வரவேற்பு அளித்து மாணவர்களை விழா அரங்கிற்குள் அழைத்து சென்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அழைத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் பத்திரமாக அழைத்து வந்து இந்த சான்றிதழ்களை பெற்றதற்கு பிறகு அவர்களுக்கு மதிய உணவு என்பது கிடைக்கப்பட்டதா என்பதை உறுதி செய்து மீண்டும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அழைத்து செல்லும் வரை மாவட்ட செயலாளர்களே பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என ஏற்கனவே கட்சியுடைய தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் மாணவர்கள் வாகனங்கள் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். அடுத்த கட்ட நிகழ்வுகளும் இதே போலவே நடைபெற இருக்கிறது. தற்போதைய அளவில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் இன்னும் 10 நிமிடங்களுக்குள்ளாக நிகழ்ச்சி தொடங்கக்கூடிய அந்த விழா மேடைக்கு செல்ல இருக்கிறார். முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு மாணவர்களிடையே அவர் உரையாற்றியதற்கு பிறகாக விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மொத்தமாக 24 வகையான உணவு வகைகள் அருந்திய மதிய உணவு என்பது தடபுடலாக தயார் செய்யப்பட்டு வருகிறது. சைவ விருந்தாக இது இருக்க போகிறது. முழுமையாக அனைவருமே உணவு அருந்துவதை உறுதி செய்வதற்கும் குழு என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக 2வது கட்டமாக ஜூன் 4ஆம் தேதியும் 3வது கட்டமாக ஜூன் 13ஆம் தேதியும் இந்த கல்வி விருதுகள் வழங்கும் விழா என்பது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.